ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம் டு லைக் ஷேடோஸ். இதை எழுதினவங்க ஏஎம் கிளின். இவர் ஒரு கெனடியன் போயட், நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட். இவரோட லாஸ்ட் பீரியட், அவர் டெத் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மென்டல் இல்னஸ்னால நிறையவே சஃபர் ஆயிருப்பார். இந்த பர்டிகுலர் போயம் கூட அதே மாதிரி தான். அவரோட மென்டல் இல்னஸ், அவருக்குள்ளே நடந்த, அவரோட மைண்டில் நடந்த ஒரு போராட்டத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளேட்டோ அண்ட் ஆல்சோ சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவங்க 2 பேரோட ஐடியாலஜிஸ், அவங்க 2 பேரோட ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி இவரை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இவரால் ஒரு முடிவு எடுக்க முடியல, எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரால் ஒரு முடிவு எடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு டென்ஷனை தான் இங்கே போமா இவர் கொடுத்துருக்கிறாரு. இதில் 16 லைன்ஸ் இருக்குது. லிரிக்கல் அண்ட் ஆல்சோ சிம்பாலிக் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இர்ரெகுலர் ஸ்டான்சாஸ் தான் இருக்குது, ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரம் தி பாஸ்ட், எஸ்டர்டே அப்படின்றது பாஸ்ட்டு. அதே மாதிரி ப்ரெசென்ட்டில் ஏஜஸ் கான், நிறைய வருஷங்கள் ஓடி போயாச்சு. ஒரு விஷயம் என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஒரு ஷேடோ மாதிரி. எப்படி மனுஷனுக்கு ஷேடோ அப்படின்றது அவன் கூடவே இருக்குமோ, அதே மாதிரி ஃப்ரம் தி பாஸ்ட், என்னோடய பாஸ்ட்லேருந்து ஸ்டில் நவ் அது என் கூட கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஷேடோஸ் ஆன் பெட்ரூம் வால். பெட்ரூம் அப்படின்றது ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸ் இல்லையா? எல்லோரும் ஈஸியாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா பெட்ரூம்குள்ளே யாரும் ஈஸியாக போயிட முடியாது. ஹாலில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் ஈஸியாக அங்கே போக மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ், அங்கே தான் அந்த ஷேடோஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இவரோட பர்சனல் ஸ்பேஸ், இவரோட மைண்டில் ஷேடோ மாதிரி ஒரு விஷயம் ஒட்டிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலி ஒரு பேர்டனை நான் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எது வின் பண்ண போகுது? விச் கைண்ட் ஆஃப் மைண்ட் ஆர் சோல், எந்த ஒரு சோல் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அண்ட் எதை நான் தூக்கி போடணும், எதை நான் கூட வச்சுக்கணும், 2 ஷேடோஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அந்த 2 ஷேடோஸில் எதை நான் வச்சுக்கணும், எதை தூக்கி போடணுன்றது எனக்கு தெரியலை அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எது வின் பண்ணும் அப்படின்றதையும் என்னால் சொல்ல முடியல. 2க்கும் நடுவில் ஒரு பேட்டில் என்னோடய மைண்டில் நடந்துகிட்ருக்கு. அதில் எது வின் பண்ணும், எதை நான் தூக்கி போடணும், எதை என்னோடய மைண்டில் சேவ் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் எனக்கு என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பார் எனக்கு இருந்தாலும், அதை ஒரு ப்ரைஸாக, ஒரு கிஃப்டாக கடவுள் எனக்கு கொடுத்துருந்தாலும், நான் அதை வச்சுருந்தாலும், இந்த 2 ஃபோர்ஸில் எது இறந்து போக போகுது, எது என்னோட மைண்டை விட்டு போக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஃபைட்டை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பட் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல. விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்றத என்னால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓகே, மேபி அந்த ஒரு ஷேடோ பிளேட்டோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அவரோட ஃபிலாசபிக்கல் ஐடியாஸாக இருக்கலாம். அவர் அந்த ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோடய மைண்டில் பிளேட்டோட ஐடியாலஜிஸ் ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகிருக்கலாம். அது இன்டைரக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. டிரெக்டாக பிளேட்டோட ஐடியாலஜிஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் ஃபார்மேட்டில் அது எனக்கு தோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் அது ஒரு கம்பேரிசன். எப்படி ஒரு கர்டன், ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதோட ஷேடோ தெரியுமோ, அந்த மாதிரி ஒரு பிளர்ரான ஒரு விஷுவல் தான். அந்த விஷுவல் பார்த்த உடனே அது ஒரு மேனா இல்லை என்ன ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது தெரியும். பட் எக்ஸாக்டாக அதோட கலர் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி பிளேட்டோட ஐடியாலஜி அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் இன் டீட்டெயிலாக அது டைரெக்டாக எனக்கு தெரியல. இன்டைரக்டாக எனக்குள்ளே அப்பேர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ தாட், அந்த வேர்ட்ஸ், அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் என்னோடய மைண்டில் வந்திருக்கு இல்லையா? அது எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது, இன்டெலெக்சுவலாக இருக்குது. ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல். அது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், அதுக்கு ஆரிஜின், டெஸ்டினேஷன், பர்பஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பிளேட்டோட வேர்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது ஒரு வைப்ரண்ட்டான, ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்டெலெக்சுவல் வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, குட் அண்ட் நோபல் ஐடியல்ஸ், நோபலான விஷயங்களை மட்டும்தான் பிளேட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவரோட ஃபிலாசபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் முக்கியமாக அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் லவ். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லவ் அண்ட் பேஷன், அதுக்கு தான் அவர் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரேதர் தென் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? செக்ஷுவலி ஆர் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு தான் அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பேஷன் அப்படின்றது இங்கே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அவர் ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளேட்டோட ஐடியாஸ் இருக்குது இல்லையா, மே நாட் அலைன் இந்த ஐடியாஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன், எனக்குன்னு ஓன் டிசையர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன், நான் என்ன பியூரிஃபைடாக வச்சுக்கணும், ஸ்பிரிச்சுவலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோட ஓன் டிசையர்ஸ் சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும்
இந்த பிளேட்டோவோட ஐடியாலஜிஸ் ஷேப் பண்ணாதோ அலைன் பண்ணாதோன்ற ஒரு டவுட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அவரோட தாட்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன்னா அது என்னோட தாட்ஸை ஷேப் பண்ணாதோன்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை நான் தூக்கி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு கொஷின் வருது. நெக்ஸ்ட்டு பிளேட்டோவோட ஃபிலாசபிஸ் எல்லாமே ஒன்லி ரிச் அண்ட் வைப்ரண்ட், ரொம்ப ரிச்சாக வைப்ரண்ட்டாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் இருக்கும். பட் அது ஒரு அப்ட்ராக்ட் தாட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேரோட வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சென்டென்ஸாக அதை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பட் அதோட இன்டெப்த் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஃபேன்சிக்காக அந்த மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரோட ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, வைப்ரண்ட்டாக ரிச்சாக இருக்கே தவிர பர்சனல் லைஃப் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும்போது அது சூட் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணலாமா, அந்த ஃபிலாசபிஸை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அது எதுவுமே அப்ளிகபிள் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷேடோ கம்ப்ளீட்டாக பிளேட்டோவை பற்றி பேசியிருக்கிறாங்க. செகண்ட் ஷேடோ வந்து எனக்கு யார் மாதிரி தெரியுதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு மாதிரி தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அதுவுமே அவர் ஒரு தியரிஸ்டாக இருந்தாலும் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா அவர் ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு தெரபிஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் என்னோட பல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரியும், என்ன மொத்தமாக அவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா உனக்கு என்ன தோணுச்சோ அதை நீ பேசலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் எனக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி. நீ என்ன ஃபீல் பண்ணுற, உனக்கு என்ன தோணுது, இதை பேசணும்னு நினைக்கிறியா, ஓகே அதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி உனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீம் வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரீமை பற்றி நீ பேசு அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி. ஸோ எதெல்லாம் நான் வந்து எனக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறனோ அது எல்லாத்தையும் நீ ஓப்பனாக பேசலான்ற ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே ஸ்பீக்கரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஸோ இது எல்லாமே அவரோட ஹிடன் டிசையர், அவருக்குள்ளே என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதை வந்து 2 பர்சனோட கம்பேர் பண்ணி அவங்களோட தாட்ஸ் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து இவங்க யாருமே பேசிகிட்டு இல்லை, இவருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இவராக இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பேசுகிறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கார்னிவோரஸ் லேடிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கார்னிவோரஸ் அப்படின்றது வந்து ஃப்ளெஷ்ஷை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ், பேட்ஸ் இல்லையா. ஸோ கார்னிவோரஸ் லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளெஷ்ஷை சாப்பிடக்கூடிய விமன். எந்த விமன் வந்து ஃப்ளெஷ்ஷை சாப்பிடுவாங்க, அப்படிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் சாப்பிடுவாங்கன்னு இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த மாதிரியான இமேஜினேஷன், இந்த மாதிரியான ட்ரீம் எல்லாம் எனக்கு வருது அப்படின்றத சொல்கிறாரு. ஸ்பீக்கருக்கு இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாமே வருது. ஒரு ஃப்ளெஷ்ஷை சாப்பிடக்கூடிய விமன் எல்லாருமே இவங்களோட மைண்டில் அப்பியர் ஆகுறாங்க. விச் மீன்ஸ் ஃபீமேலோட அந்த பார், இவருக்கு ஃபீமேல் மேலே உள்ள பயம், விமனை பார்த்தாலே இவருக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு விச் மாதிரி, ஒரு அனிமல் மாதிரி அவருக்கு தெரியலாம். ஸோ அதுதான் இவரோட பிரெயினில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷுவல் எல்லாம் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் ஃப்ராய்ட் பேசுவார் இல்லையா, அவரோட டிசையர்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய ட்ரீம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெரபிஸ்ட் எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்க 2 பேருமே, இந்த பிளேட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ராய்டாக இருக்கட்டும், 2 பேருமே இதை மொத்தமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, என்னோட மைண்ட் ஃபுல்லாக என்னோட அந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் 2 பேரும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. போத் ஆஃப் தெம் 2 பேருமே ஒரு ட்ரீம் லைக் பிக்சர், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பேஸில் அவங்க 2 பேரையுமே நான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிளேட்டோ வந்துட்டு அவர் ஒரு ஜாவோட அப்பியர் ஆகிற மாதிரி, இவரை ஹண்ட் பண்ணுற மாதிரி, என்னை வந்துட்டு வேட்டையாட போகிற மாதிரி பிளேட்டோ எனக்கு தெரிகிறாரு. அதே சேம் டைம் ஃப்ராய்டு வந்து ஒரு டாக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி நம்மளோட மைண்டில் எந்த ஃபிலாசபரும் எந்த தியரிஸ்ட்டும் இந்த மாதிரி வந்து எந்த பிக்சரும் எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட மைண்ட் செட், நம்ம ஒரு விஷயத்தை என்ன மாதிரி நினைக்கிறோமோ அதுதான் ட்ரீமாவோ இல்லை நம்ம மைண்ட்லேயே ஒரு தாட் ப்ராசஸாக ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவருக்கும் இந்த 2 பர்சனாலிட்டிஸ் வந்து பேசுகிற மாதிரி, அவங்க ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு தோணுது. ஸோ இவரோட மைண்டில் நடக்கக்கூடிய அந்த ஒரு டிலமாவை வச்சு தான் இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் நடக்கும் இல்லையா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் இவரோட லைஃப்லேயும் இருந்திருக்கு, அதை இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.